ஆக்சுவலி வந்து இப்போ வந்து இன்டர்ன்ஷிப்பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டாஸ்க் ஃபோர்ஸ் தான் பண்ணுறீங்க. அந்த டாஸ்க் ஃபோர்ஸ் லிஸ்ட்டு தான் அனுப்பிச்சிருக்கேன். அதில் நீங்கள் என்ன டொமைன் வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அது வந்து ப்ராப்ளம் இல்லை. அந்த செலக்ட் பண்ணக்கூடிய டொமைனை பற்றி டொமைன் நாலேஜ் வந்து கெயின் பண்ணுறீங்க, அதுதான் விஷயம். அதில் வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி லேப் எக்ஸசைஸ் தான். அந்த லேப் எக்ஸசைஸ் வந்து நம்ம ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி அதை எடுத்து ஒவ்வொன்றா சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணக்கூடிய ரிசல்ட்டை வந்து நம்ம கிட்டில் வந்து லோட் பண்ணோம். ஸோ கிட்டில் லோட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டேட்டஸ் வந்து லிங்க்டின்ல டெய்லி அப்டேட் பண்ணணும். இவ்வளோ தான் ப்ராசஸ். ஃபஸ்ட்டு இனிஷியல் இன்டென்ட்டுங்கிறது அவ்வளோதான். உங்களுக்கு கொடுக்குறது எல்லாமே லேப் எக்ஸசைஸ் மட்டும்தான். அந்த லேப் எக்ஸசைஸை செல்ஃப் லேர்னிங் பண்ணுறது எப்படி, ஸோ அதை எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாம், அதை லேப் எக்ஸசைஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த லேப் எக்ஸசைஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதாக ஒரு ப்ராஜெக்ட் டெவலப் பண்ண போகிறோம். அந்த ப்ராஜெக்டை தான் நீங்கள் வந்து ஃபைனல் இன்டர்ன்ஷிப் ரிப்போர்ட்டாக வந்து சப்மிட் பண்ணுவீங்க. அதை வந்து ஒரு ஃபஸ்ட் லெவலில் ஒரு மினி ப்ராஜெக்டாக கன்வெர்ட் ஆகும். செகண்ட் லெவலில் அது ஒரு மெயின் ப்ராஜெக்டாக கன்வெர்ட் ஆகும். அதுக்கப்புறம் அது ஒரு இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்டாக கன்வெர்ட் ஆகும். இந்த மாதிரி நிறைய ஸ்டேஜஸ் வந்து அது தாண்டும். த ஃபஸ்ட்டு திங், நீங்கள் என்ன டொமைன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டொமைனில் லேப் எக்ஸசைஸ் வந்து நீங்கள் டெவலப் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து முக்கியம். ஸோ அதை வந்து மிஸ்டேக்ஸ் இல்லாமல் பண்ணிங்கன்னா போதும். தென் டாஸ்க் வந்து நிறைய பண்ணுற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுதான் முக்கியம். நிறையா டாஸ்க் பண்ணணும். அந்த டாஸ்க் லிஸ்ட் தான் அனுப்பிச்சிருக்கேன். அதில் ஆக்சுவலி வந்து நிறைய டாக்குமெண்ட்ஸ் இருக்கும். டாக்குமெண்ட்ஸில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முழுக்க பார்த்தீங்கன்னா லேப் எக்ஸசைஸ் தான். அந்த லேப் எக்ஸசைஸை நீங்கள் ஜாவா எடுத்தாலும் சரி, பைத்தான் எடுத்தாலும் சரி, பிஹெச்பி எடுத்தாலும் சரி, எதை வேணால் எடுத்தாலும் சரி, அதில் இருக்கக்கூடிய லேப் எக்ஸசைஸாக ஒவ்வொரு லேப் எக்ஸசைஸாக வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு என்வாயன்மெண்ட் செட் பண்ணணும். ஓகே, விஎஸ் கோடோ வாட் எவர் என்வாயன்மெண்ட் வாட் எவர் சாஃப்ட்வேரை கண்டுபிடிச்சி இன்ஸ்டால் பண்ணணும். அந்த லேப் எக்ஸசைஸை எக்ஸிக்யூட் பண்ணி வரக்கூடிய அவுட்புட்டையும் ப்ரோக்ராமையும் ஜஸ்ட்டு கிட்லேயும் லிங்க்டின்லேயும் லோட் பண்ணிங்கன்னா மட்டும் போதும். இவ்வளோ தான் ப்ராசஸ்.